For the days of the week are quickly passing by. கடமை நாட்கள் எப்படியாக சீக்கிரமாக கடந்து போகிறது என்பதை பாருங்கள். வேத வாக்கியங்களே சொல்லப்பட்டபடி எங்களுடைய வெளிச்சம் பெரிதங்கி கொண்டு போகிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லது இன்னமும் இந்த உலக கவலையிலே, குடும்ப கவலையிலே, அவன் அப்படி இவ இப்படி, அவன் அப்படி சொன்னாவாம், இவ இப்படி சொன்னதாம், மனத்தாங்கல் அது இது, அதில் பிடிபட்டு உன் சந்தோஷத்தை இழந்து, இது குழந்தை பிள்ளை, அந்த குழந்தைகளின் அனுபவம். Now you should be getting ready. ராஜ்யத்துக்குள்ள போற அலுவல்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் எப்படி போகிறதுக்கு என்பதுக்கு புத்திமதிகளை, கட்டளைகளை, ஆலோசனைகளை அறிவிந்த தேவன் நம்முடைய டாடி இயேசுவா போல சொல்லி இருக்கிறார். எதை தெரிவு செய்ய வேண்டும், எதை போலி கிறிஸ்தவர்கள் தெரிவு செய்வார்கள், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் மோசேயின் புத்தகங்கள், தோரா, தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள், சாம்ஸ், பாடல்கள், இவைகள் தான் வேறும் கிழங்கும் முழு தேவனுடைய வெளிப்படுத்துதல். அதில் இருந்துதான் ஏற்கனவே கூறப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளின்படி தகுந்த நேரத்தில் இயேசுவா வார்த்தையாய் இருந்தவர் என்றென்றைக்கும் அதி உயர்ந்த தேவனோடு சிருஷ்டிப்பிலே கலந்து கொண்டவர், டாடியும் மகனும், வார்த்தையானவர் மனுஷனாகி மாமிசமாகினார். அவர் எல்லா ஒழுங்குகளையும் அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் எல்லாம் சொன்னார். எங்கள் நோக்கம் என்ன, எங்கள் இலக்கு என்ன? டாடியின் வெளிப்படுத்துதல் எப்படி கிடைக்கும், தன்னுடைய வெளிப்படுத்துதல் எப்படி கிடைக்கும்? எல்லாவற்றையும் குறித்து கட்டளைகளாக, புத்திமதிகளாக, ஒழுங்குகளாக, ஆலோசனைகளாக, வார்த்தையாக, சாட்சிகளாக, உண்மையாக அவர் கொடுத்து அவைகளை பேசினார். இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் அனைத்துமே ஒரு சொல் தவறாமல் வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள யாவையும் பரப்பினவர். அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும்
நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் சிந்திக்கும் வல்லமையும் கொடுக்கிறவராகிய யாவே யெகோவா நாட்கள் மிக 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 குறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பகிரங்கமான வருகைக்கு முன்பதாக அந்திகிறிஸ்து என்கிற பிசாசின் மகன் எப்படி யேசுவா தேவனுடைய மகனாய் வந்தாரோ பிசாசின் மகனாக அந்திகிறிஸ்து இருப்பான். யேசுவா தேவனின் மகனுக்குள்ளே அதி உயர்ந்த தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் குடியிருந்தார். பிசாசும் ஆவியாயிருக்கிறது. அவன் சிருஷ்டி. அந்திகிறிஸ்துவுக்குள்ளே குடியிருப்பான். அவனை வணங்குகிறவர்கள், அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிவார்கள். அவன் ஒரு பெரிய உலக லீடராக இருந்து ராஜ்யங்களுக்கு தன்னுடைய பொய்யான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தான் மெஷியா கிறிஸ்து என்று நம்ப பண்ணுவான். தேவனுடைய ஆலயத்திலே எருசலேமிலே போய் இருந்து நான் தான் தேவன் என்று சொல்லுவான். இவனுடைய மோசடிகள் ஆளுகை 7 வருடங்களுக்கு இருக்கும். சும்மா பொதுவான அறிவுக்கு சொல்லித்தார். முதல் 3.5 வருஷங்கள் வெள்ளக்கொடியை காட்டுவான். சமாதானம் எல்லாருக்கும், நல்ல சிரிப்பும், நல்ல இப்படி ஒரு ஆளை கண்டதில்லை. திறமையான ஒரு உலகத்துக்கு ஒரு ராஜா கிடைத்திருக்கிறது. உலகத்துக்கு ஒரு வேண்டிய ஒரு இரட்சகர் கிடைச்சிருக்குது நம்பி அவரையே கிறிஸ்து என்று நம்புவார்கள். யார் தெரியுமா? போலி கிறிஸ்தவர்களும் யூதர்களும். உலக ஜனம் அவரை நம்பிடும். அவனை உள்ளுக்கு பேய் இருக்கு அவனுக்குள்ள. போலி கிறிஸ்தவர்கள் யார்? இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவையும் டாடியையும் நேசிக்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியாத ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள். They are the group of anomia. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். எபேசியர் 2. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது வேலை செய்கிற அந்தகார பிரபுவின் ஆவி, இயேசுவை எதிர்க்கும் ஆவி, அவரை போல் நடிக்கும் ஆவி, அவருடைய இடத்தை எடுக்க விரும்பும் முயற்சி பண்ணும் ஆவி உள்ளே வந்து போலி கிறிஸ்தவர்களுக்குள்ளே குடியிருந்து
அவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள் என நம்ப பண்ணும். எப்படி ஏவாள் அந்த பாம்பின் சொல்லை நம்பினது போல உண்மையென நீங்கள் சாகவே சாவதில்லை, சாகவே சாவதில்லை. உண்மை என்று நம்பினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். போலி கிறிஸ்தவர்கள் பொய்களை நம்பி இன்னும் ஒரு இயேசுவாகிய அந்த கிறிஸ்து போலி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு பிழைப்படுகிறவர்களாக, மயக்கமுள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, இந்த உலகத்தை விரும்புகிறவர்களாக, சுயநல வாழ்க்கை கொண்டவர்களாக, துரோகிகளாக, காட்டிக் கொடுக்கிறவர்களாக, கொள்ளைக்காரர்களாக, தேவ பக்தி என்கிற வேஷத்தை தரித்துக் கொண்டு, தேவ பக்தி, we are Christians. Oh, they say I'm a Catholic, Methodist, Anglican, AOG, CPM, all, I'm a charismatic, I'm a tongue-talking person. ஒன்று மட்டும் உண்மை உள்ளவர்கள் அவதானித்து கண்டுபிடிப்பார்கள். இவர்கள் உண்மையிலே ஜெபித்தால் இவர்களிலே மாயமாலமும் கள்ளமும் இருந்தால் மற்றவனை பிடிக்க முடியாது. உன் கண்ணிலே இருக்கிற வளையை முதல்ல எடுத்து போடு. வளை பெரிய ஒரு பாரம், வள வள மரம். அதுக்கு பிறகு மற்றவன் சகோதரன் கண்ணிலே துரும்பை எடுக்க பாப்பாய். இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலாக உலகத்திலே அவர்கள் அந்நிய பாஷை பேசலாம், அவர்கள் வாழ்க்கையிலே கட்டளைக்கு கீழ்ப்படிவு இல்லை. தேவனுக்கு பயந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த பொறுப்பு. பிரசங்கி 12:13. நீ நோட்ஸ் எடுக்க கொப்பி 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 ஆய் நோட்ஸ் எடுக்கலாம். நீ எல்லா கலரையும் எடுத்து கலர் அடிக்கலாம். வேத புத்தகத்தில் அடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாளும் உனக்கு பார்த்த உடனே திறந்த உடனே இந்த வார்த்தை எங்க இருக்குது என்று தெரிய. ஆனால் கீழ்ப்படிவு இல்லாவிட்டால் அதுதான் அஸ்திபாரம். கீழ்ப்படிவுள்ளவன் கல்லின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அந்த வீடு அந்த மனுஷனின் வாழ்க்கை கீழே இருக்கும் கல்லு அவன் வாழ்க்கையின் கீழ்ப்படிவு. வீடு அவனது வாழ்க்கை, கல்லு கீழ்ப்படிவுள்ள ஜீவியம். காத்தடிச்சது, வெள்ளம் வந்தது, மழை பெய்தது,
அந்த வீடு உறுதியாயிருந்தது, அந்த வாழ்க்கை நிலைத்திருந்தது. வீடு மனுஷன், கல்லு கீழ்ப்படிவுள்ள வாழ்க்கை. வீடுதான் மனுஷன், கல்லு கீழ்ப்படிவுள்ள வாழ்க்கை. அதே நேரத்தில் இயேசுவா சொன்னார், வார்த்தையை கேட்டு என் வார்த்தைகளை, அந்த வார்த்தைகள் கட்டளைகள் புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியாதவன் மணல் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். வீடு மனுஷனின் வாழ்க்கை, மணல் கீழ்ப்படிவில்லாத ஜெபியம். ரெண்டலையும் வீடு மனுஷனின் வாழ்க்கை, அவன் உலக வாழ்க்கை. கல்லு கீழ்ப்படிவுள்ள வாழ்க்கை, மணல் கீழ்ப்படியாதவர்களின் வாழ்க்கை. கீழ்ப்படிவில்லை. கல்லின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, கீழ்ப்படிவுள்ள வாழ்க்கை நிலைத்திருந்தது. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அந்த மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனான். அந்த வாழ்க்கை விழுந்தது, வெள்ளம் கொண்டு போனது. வெள்ளம், பெருமழை, காற்று, இவை யாவும் சோதனைகள் கீழ்ப்படிந்தவனுக்கும் வந்தது, கீழ்ப்படியாதவனுக்கும் வந்தது. கீழ்ப்படிந்தவன் சோதனையிலே நிலைத்திருந்தான், கீழ்ப்படியாதவன் விழுந்து போனான். எவ்வளவு தெளிவாக நம்மிடத்திலே அனுப்பப்பட்ட யெகோவா மெஷியா எங்களுக்கு கூறியிருக்கிறார். எத்தனையோ கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நாங்கள் கீழ்ப்படியும்படி. அவைகள் தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவர் கொண்டு வந்த கட்டளைகள், வழிகள், புத்திமதிகள், ஒழுங்குகள், வார்த்தை, உண்மை, ஆலோசனை, தோரா எல்லாமே அவர் டாடி அதி உயர்ந்த தேவன் கொடுத்து விட்ட கட்டளைகள், வார்த்தை, உண்மை. இந்த வெளிச்சத்துக்கு முதல்ல கிறிஸ்தவ கூட்டங்கள், சபை என்று சொல்கிறது, வர வேணும். கீழ்ப்படியாமை பெருகி போச்சு. இயேசுவா சொன்னார், அக்கிரமம் மீதியாவதனால் கீழ்ப்படியாமை உள்ள ஜீவியம் தேவஜனம் எனப்பட்ட கிறிஸ்தவர்கள் வெளியால ஆக்களுக்கு, யூத ஜனங்களும் அநேகருடைய அன்பு தணிந்து போம். என்ன அன்பு? தேவன் மட்டிலே இருக்க வேண்டிய அன்பு.
இவர்களும் கீழ்ப்படியாமைக்குள்ளே நுழைகிறார்கள். உலகத்தை விரும்பி போகிறார்கள். இவர்களும் ஆரம்பத்திலே நன்றாயிருந்து பக்க வழியாக விழுந்து கீழ்ப்படியாமை உள்ள ஜீவியத்திலே பிடிபடுகிறார்கள். அவரில் அன்புள்ளவனே கீழ்ப்படுகிறவனாயிருக்கிறான். எத்தனை வார்த்தைகள் சொன்னோம். என்னில் அன்பாயிராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். Obedience is number one in the covenant. அவரது உடன்படிக்கை, அவரது வார்த்தை, கட்டளைகள். உடன்படிக்கை அவர் வார்த்தையோடு வைக்கிறார் ஜனங்களோடு. Through the words. விடுதலை கொடுத்த ஜனங்கள் எகிப்திலே இருந்து எங்க கொண்டு போனார்? யோசிச்சு பார்க்கலையா? இப்ப அவர்களுக்கு என்ன தேவை என்று அவர்களுக்கு தெரியும். நான் வேற மீன் அங்கே கொண்டு வந்து உடன்படிக்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார். கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள், உண்மை, ஆலோசனை, பின்பற்ற வேண்டிய வழி. எகிப்திலே ஜீவித்தார்கள் 400 வருஷங்கள் கட்டளைகள் இல்லாமல். அவர்கள் பிதாக்களோடு உடன்படிக்க பண்ணவில்லையே. அப்படியாக ஒழுங்குகள், வார்த்தைகள், வழிகள். Now listen, he brings them to Mount Sinai. Why? So உனக்கு விளங்கப்படியா சொல்ல போறீங்கள். இப்ப பிள்ளைகள், நான் உங்களுக்கு விதிகளையும் கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் தரப்போகிறேன். இந்த உலக வாழ்க்கை ஒரு பொல்லாத வாழ்க்கை. பலதரப்பட்ட ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். இவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவரது ஒழுங்குகளை அறியாதவர்கள். நீங்கள் I knew as no words enough to thank you. அவர்கள் வாழ வேண்டிய விதத்துக்கு தேவையான ஒழுங்குகளை, கட்டளை சட்டங்களை, இப்படி போக வேண்டாம், ஆபத்து, இங்காலே திரும்ப வேண்டாம், நேர் வழி எடுங்கோ, எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒழுங்குகளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை, ஈசாக்குக்கு கொடுக்கவில்லை, யாக்கோபுக்கு கொடுக்கவில்லை. So Mount Sinai, he gives them ஒழுங்குகள். இதை சொல்லலாமா? சிலுவையில் அரைஞ்சாச்சுண்டு.
தெரியாத ஒரு புது இடத்துக்கு போற நேரம் ஆப்பிரிக்கா அல்லது தேவனற்ற ஊர்கள், சைனா, ஆப்கானிஸ்தான் இன்னும் பல, அங்கு வாழ்க்கை எப்படி, எவ்விதமான அரசாங்கம், எந்த பாதையால போக வேண்டும், இந்த காட்டுக்குள்ளே போகலாமா, என்ன ஒழுங்குகள், அதை பற்றி யாராவது தந்தா வாங்க மாட்டியா? The Torah, listen, is the way of life. I told you the light increases for a person who remains in the word. வார்த்தையில் நிலைத்திருந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு இதன் வெளிச்சம் பெருகி கொண்டு போகும். நான் சொல்லவில்லை, நீதிமொழிகள் 4:18. கட்டளைகள் இல்லாமல், ஒழுங்குகள் இல்லாமல், தங்கள் சிந்தனை, தங்கள் விருப்பங்கள், தங்களது வயிற்றுக்கு ஏற்றபடி ஜீவித்த காலம், சந்ததிகள் 400 வருஷங்கள். யெகோவாவை தெரியாத பார்வோன் மோசேக்கு சொன்னதும், Thus say Jehovah, let my people go. You know, யாத்திரை புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில், you know what he said? Who is Jehovah? I don't know him. I'm not going to let the people go. Jehovah யார்? எனக்கு தெரியாது. கர்த்தர் யெகோவா, நான் இஸ்ரேலை போக விட மாட்டேன். அப்படியான ஜனங்கள் உலகத்திலே இருக்கிறார்கள், அப்படியான ராஜ்யங்கள், அப்படியான அரசாங்கங்கள். Come on, listen. So loving daddy, நாங்க வாழ்க்கையிலே தடுமாறாமல், இடறி விழாமல் போக வேண்டிய வழியை அவர் கொடுத்ததுதான் வழிகள், உண்மை, ஆலோசனை, கட்டளைகள், ஒழுங்குகள், பிரமாணங்கள். இது அவரது வார்த்தை. சிம்பிள். நீ கடமைக்காக வாசிக்கல. ஒரு அரசாங்க கட்டளையிலே தனிப்பட்டாக்களுக்கு கட்டளைகள், கல்யாணம் முடிச்சாக்களுக்கு கட்டளைகள், டீச்சர்ஸுக்கு கட்டளைகள், பப்ளிக்கா வேலை செய்யறாக்களுக்கு கட்டளைகள், தெருவில் போகிற நேரம் கட்டளைகள், ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கான கட்டளைகள், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவர்களுக்கு கட்டளைகள், பிரின்சிபல்ஸுக்கு கட்டளைகள். What about the lawyers? What about the judges? அவர்களுக்கு கட்டளை இருக்கா? கட்டாயம் பொதுவான கட்டளை அவர்களுக்கும் உண்டு. தெருவில் போற
நேரம் கட்டளை உண்டு. கட்டளையை மீற ஒரு வாகனத்துக்கு அனுமதி உண்டு. உனக்கு தெரியும், அவசரமாக ஒரு ஆபத்து வந்த ஒரு மனுஷனை அல்லது இருதய நோய் வந்த மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர நேரம் ஃபாலோ த ரூல்ஸ். வார வழியான அவன் நேரம் அடிச்சு கொண்டு போவான். அவன் சைரன் போட்ட உடனே இங்க அப்படி அல்ல. வெளிநாடுகளில் நான் சொல்றதை கேள். இப்படி கார் போய் கொண்டிருந்தா பெண்ணுக்கு கண்ணாடியால பார்த்து அந்த ஆம்புலன்ஸ் அல்லது போலீஸ்கா வருது என்று அந்த சைரனை போட்டு வந்தா ஓடிக்கொண்டு போறாள். சைடுக்கு போய் நிப்பாட்ட வேணும். ஓடையலாது எல்லாம் கார் நின்று போகும். For the ambulance to pass, that's the ஒழுங்கு. இங்க அப்படியல்ல. தேவனுடைய கட்டளைகளை மாத்திரம் அவர் கொடுத்தது ஒழுங்குகள். அவர் கொடுத்ததை போக வேண்டிய வழிகள், ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய புத்திமதிகள், ஆலோசனைகள். இது நான் மவுண்ட் சைனாயிலே கொடுத்தது. ஓகே, விளக்குதா? இப்ப கிறிஸ்டியானிட்டி கடந்த 2000 வருஷங்களாக 98-9 விதமான ஜனங்கள் வெள்ளக்காரர்களாலும் வஞ்சிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு, வெள்ளக்காரர் சொல்ற நேரத்தில் the English speaking Americans, Canadians, the British and the others, அதில் பரப்பி நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒழுங்குகள், புத்திமதிகள், ஆலோசனைகள் ஒன்று தேவையில்லை. எதற்காக நீதிமொழிகளை வாசிக்கிறாய்? Why? மனுஷனுக்கு சரியாக தெரிகிற ஒரு வழி ஒன்றுண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14-12. அதை பெருசாக்க வேணும். அந்த இது நோட் பண்ணி வைங்க. 14-12 பெருசாக வேணும். செல்போன் வச்சிருக்கிறவர்களுக்கு தெரியாது. எல்லாரிடத்திலையும் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. மனுஷன் எடுத்துக்கொண்ட வழிகள் தான் மதங்கள். அவனுக்கு அது சரியாக தெரிகிறது. தேவன் எடுத்துக்கொண்டது வழி மதம் அல்ல, மகன். விளங்கிட்டுதான் தங்கள் சித்தப்படி, தங்கள் விருப்பப்படி, தங்கள் உணர்ச்சியின்படி, தங்கள் ஆலோசனையின்படி. ஒருவேளை எய்த்தியரின் ஆலோசனையின்படியும் அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க தானே அங்கே. They would have had friends, right? என்ன இது? ஈஜிப்ட்ல
அந்தந்த நேரத்துக்கான தேவைக்கேற்றபடி வழிகளை தெரிந்தெடுத்து தங்கள் யோசனைகளால், தங்கள் உணர்ச்சிகளால், தங்கள் சித்தத்தினால், தங்கள் மனம் சொன்னபடி ஜீவித்தார்கள். எங்களை போல இப்பொழுதும் நாங்கள் அவரது வழிகளை தூக்கி அறிஞ்சு போட்டு எங்கள் விருப்பப்படி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே ஜீவிக்கலாம். ஜீவிக்கிறார்கள், பல ஜீவிக்கிறார்கள். அவர்கள் முடிவு மரண வழிகள். பிசாசின் மோசடிகள் பெருகி கொண்டு போகிறது. குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்திலேயும் இலங்கையிலே வடக்கிலேயும் சூனிய செய்கைகள் பெருகுகிறது. அமெரிக்கா போன்ற, probably Canada too, மந்திரவாதம் ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. Witchcraft. இது ஸ்கூலுக்கு கொண்டு போக இயலாது. அமெரிக்கா, கனடா மட்டுமல்ல, மற்ற நாடுகள் இருக்கிறது. எது மூடுது? காரிருள் ஜனங்களை மூடுகிறது. ஏதேனை விட்டு வழியால வந்த மனுஷன் ஆதாமும் ஏவாளும் வாழ்க்கை எப்படியாய் போகிறது வழி தெரிய. They did not have a map. Oh, they desperately needed a map. அந்த ஏதே சந்தோஷமான இடத்தை விட்டு வெளியே வந்த அவர்கள் வாழ்க்கை பாழா போயிட்டது. தேவன் கொண்டு வந்த வாழ்க்கையை இழந்தார்கள், ஆளுகையை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், வழி அடைக்கப்பட்டது. எதற்கு? ஜீவ மரத்துக்கு. மனுஷர்கள் சொந்த சொந்த விருப்பப்படி ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். அக்கிரமம் பெருகி போய் அதி உயர்ந்த தேவன் மனுஷனுடைய இருதயத்திலே யோசனைகள் எல்லாமே கேடாக இருக்கிறது என்று அவர் பார்த்து தாம் மனுஷனை சிருஷ்டித்ததுக்கு மனவருத்தம் அடைந்தாராம். அந்த சொல்லி எனக்கு விளங்கவில்லை. அப்படியாய்த்தான் எழுதி இருக்கிறது. Repented. I mean, he felt so sorry for creating man. அவன் யோசனைகள் சிறுபிராயத்தில் இருந்து பயங்கர கேடானதாக. இப்ப எனக்கு சொல்லுங்க, இது 6ஆம் அதிகாரம் ஆரம்ப புத்தகம். ஆதாம் தொடக்கம் அந்த நோவாவின் காலம் வரை அவர் மனுஷனை அழிக்க செத்து கொண்ட அந்த நேரம் எதிலே ஜீவித்தார்கள்? ஒழுங்கு இருந்ததா? புத்திமதிகள் இருந்ததா? ஆலோசனை இருந்ததா? கட்டளைகள் இருந்ததா? இதுக்கு போகாதே, செத்தவர்களோடு பேச வேணாம் என்று கட்டளை இதுல இருக்குது. சவக்காலைக்கு போறாய், செத்தவன் அம்மா அப்பா
உன் தங்கச்சி பிள்ளையோட கதைக்க செத்தவன் செத்தான். அப்படி என்ன என்னோட வந்து கழிச்சிட்டு போறாரு மாமா. பேய் உன் பிள்ளை மாதிரி நடிக்கிறது பேய். வானத்தை பூமியை சிரிச்சித்து தொங்க போட்டு அதை இயக்கி கொண்டிருக்கிறவர் இன்று வரை. அவர் சொல்றார் செட்டாக்களோட போய் காய்க்காத, பேயினால பிடிபடுவாய். இந்த சனம் கேட்குதில்லை. ஆனா முக்காவாசி சனத்துக்கு 99% கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இதுக்குள்ளே கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஏஓஜி எல்லாம் வருது. ஆவிக்குரிய சபை அது பெரிய போலி கள்ளர் கூட்டம். அவர்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்லவில்லை பிடிபட போகிறாய். சவுல் ராஜா போய் சாமுவேலை கொண்டு வா என்று சொல்லி மந்திரம் ஆறிட்டு சொன்னது, அங்க வந்தது பேய், சாமுவேல் அல்ல. தேவனிடத்தில் கேட்டு எனக்கு மறுபடி கொடுண்டு அவர் சொல்லாமல் போய் எப்பயோ செத்து போன சாமுவேலை அவன் உயிர்த்தெழுவான். யேசுவர் நேரத்திலே என்னத்துக்கு மந்திரகாரி கூப்பிட வேணும்? யாரையும் என்ன மந்திரகாரி யெகோவாவா? பிடிபட்டான் சவுல். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் ஒரு சூனியக்காரி மந்திரகாரியின் இடத்திலே போய் உதவி கேட்டதனாலையும் அவன் செத்தான். முதலாம் நாளாகவும் 10:13. I don't know whether that's right. I didn't see the Old Testament for a long time. Thank you. That's the one. God's for preserving my memory, you know. I read it for ages now. I mean, more than 2-3 years. அப்படியே சவுல் யெகோவாவின் வார்த்தையை கைக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் சொன்னதுக்கு மாறாத்தான் செய்தான். 100% கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் 98% கீழ்ப்படினான். அது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிவு 100%. கொளுத்தாடுகளையும் மாட்டையும் 6 விட்டு வைக்க சொன்ன கர்த்தருடைய யெகோவாவின் கட்டளைகளை நிறைவேற்றினாயா? எல்லாம் நிறைவேற்றினேன். சாமுவேல் கேட்க சவுல் சொன்னது. என்ன இந்த ஆடு மாடுற சத்தம் கேட்குது? அது அது ஜனங்கள் யெகோவாவுக்கு பலி செலுத்துகிறவருக்கு கொஞ்சம் நல்ல ஆடுகளை கொளுத்ததுகளை எடுத்து வைத்தார்கள். எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய தேவையற்றவர்களாக ஜீவித்து அக்கிரமம் பெருகி தேவன் அந்த ஜனத்தை அழித்து போட்டார் நோவாவின் காலத்தில். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாமை அழைத்தது.
ஆபிரகாம் யாரை பின்பற்றினது? முன்னால் ஒருவரும் போகவில்லை என்னை பின்பற்றி வாண்டு. உன் நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு, இனஜனத்தை விட்டு வெளியே வா. அங்கே நான் உனக்கு காண்பிங்க தேசத்துக்கு. எங்க போகிறோன்னு தெரியாமல் வழிக்கு புறப்பட்டான். எல்லாம் பேக் பண்ணி கேட்டிருப்பாங்க. யார் பேசணுன்னு தெரியாது, ஒண்ணு தெரியாது. நீ கண்காணாதவரை பின்பற்றினான். இடம் தெரியாட்டியும் அவர் தான் கூட்டிக் கொண்டு போறார். சரியா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் நீ நிற்கிற இடத்துல இருந்து வடக்கை பார், தெற்கை பார், கிழக்கு மேற்கை பார். நீ பார்க்கிற திசை மட்டும் நான் உனக்கு கொடுத்தேன். முடிஞ்சது. ஆபிரகாமின் தேவன், ஐசக்கும் இஸ்ரவேல் ஞாபகம் இருக்கா? எல்லோரும் அறியட்டும், நீரே தேவன். அரசாங்கங்கள் அறிய வேண்டியது சீக்கிரத்தில் அறிவார்கள். அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை. வாழ்க்கை வழி ஒழுங்குகள், குடும்பத்தின் ஒழுங்குகள், பிள்ளைகளுக்கான ஒழுங்குகள், தேசத்திலே போய் பின்பற்ற வேண்டிய வழிகள், கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் எல்லாமே சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. அதி உயர்ந்த தேவனாலும் வார்த்தையானவராலும். அவரது வார்த்தை, the Torah is the way of life. That's why அதை கொடுத்த டாடியும் வார்த்தையானவரும் அந்த நேரம் இயேசுவா வந்ததும் தன்னை கண்ட ஆக்களுக்கு அவர் என்ன சொன்னார்? I am the way. I am the way. அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், அவருடைய புத்திமதிகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய உண்மை, அவருடைய கட்டளை, அவரது கற்பனை, வாயால் புறப்பட்ட எல்லாமே, எழுதப்பட்டவைகள் எல்லாமே
மனுஷன் இந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய காரியம் எனது, ஏனென்றால் அவர் யெகோவா, அவர் தேவன், நீ மனுஷன், நீயும் நானும். வாய மூடிட்டு கீழ்ப்படிய வேணும். அவர் சிருஷ்டியர். So the first thing he does, அவர்களை கொண்டு வந்து செங்கடலை கடக்க பண்ணி எங்க கொண்டு வரார்? இது அடிப்படையாக நீ அறிந்திருக்கணும். எகிப்திலே 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்த குடும்பங்கள், அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் புறஜாதியாரும் வந்தார்கள். A mixed multitude came out from them, from Egypt. Okay, இப்ப இந்த ஜனத்துக்கு ஒழுங்குகள் தேவை, போக வேண்டிய வழி தேவை, உண்மை தேவை. பொய்யை நம்பின மனுஷர்கள், பிசாசு பொய்யன். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அடிக்கடி ஒரு ரிட்டையர் பண்ணின ஒரு நீதிபதி எனக்கு பேசும் பொழுது என்னோடு நான் நீதியை பற்றி கதைக்க, நீதி எங்க பார்க்கலாம்? நீதி நீதி எங்கேயாவது நடக்குதா? என்ன இது இளைப்பாறிய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கதைக்கிற கதையா? முகமுகமாக. Where would you find pastor? I know justice. நீதி எங்கே இப்பொழுது வழங்குறதா? தேவன் ஏற்கனவே அவரது தீர்க்கதரிசிகளின் வாயினால் உரைக்கப்பட்ட யாவும் நிறைவேறியே தீரும். எல்லா தேசங்களும் கரைந்து மடிந்து, ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிமாரும் மரித்து, பூமியிலே ஒரு மனுஷனுமே இல்லாமல் போனாலும் நீதி உள்ள ஒரு ராஜா நம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் டாடியோடு பூமிக்கு வந்து ஒலிவ மலையிலே காலை வைப்பார். I don't know, just one prophecy of Jeremiah. அவன் என்னமோ எழுதி கொண்டு வந்து இடையிலே ராமாவிலே ஒரு குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காய் அழுது ஆறுதல் பெற மாட்டேன் என்று சொன்னாள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பூமியிலே ஏறக்குறைய 600 வருஷங்களுக்கு முன் எரேமியா எழுதி வைத்தான்.
ராமாவிலே ஒரு குரல் நடந்ததா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை இந்த யூத மனுஷன் அதை வாயினாலே சொல்லுகிறான். So said by Jeremiah, a voice heard in Ramah. கைகளிலே இந்த பிள்ளைகளை பறித்து ராணுவர்கள் கொலை செய்தார்கள். யேசுவாவும் அதுக்குள் அகப்படுவார் என்று ஏரோது நினைத்து 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாரையும் கொலை செய்தார். எரேமியா 31:15. I believe there you go. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையின் கூக்குரல் கேட்கப்பட்டது. Now what I am trying to say, there are so many prophecy. சத்தியா எத்தனை வருஷங்களுக்கு பாபிலோன்ல இவர்கள் அகதிகளாக இருப்பார்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடியினால் எருசலேமில் இருந்து அவன் வந்து பாபிலோன் ராஜா கொண்டு போயிட்டான். 70 வருஷங்கள் முடிய தேவன் உங்களை மறுபடியும் கொண்டு வருவார் என்று நடந்ததா? நடந்தது. எரேமியாட புத்தகத்தை எடுத்து தான் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட சாத்தாக் மேட்டாக் அபேத்நேகோ அது எல்லாம் பாபிலோன் பெயர்கள். அவன்ல ஒரு ஆளுக்கு பெயர் டேனியல். அதைத்தான் 9ஆம் அதிகாரத்திலே டேனியல் அதை வாசிக்கும் நேரத்திலே எரேமியா புத்தகத்திலே கூறப்பட்டது 70 வருஷத்துக்கு பிறகு நான் கூப்பிடுவேன். அதை வச்சு ஜெபம் பண்ணான். இப்ப என்ன சொல்றேன் என்றால் எத்தனையோ prophecies, Isaiah, Zechariah, Micah, Ezekiel, David, Hosea, எரேமியாவின் புத்தகம் 23:5. You have to build your life in the prophecy. அல்லது உண்ட விழல் பேயின் சிந்தனைகளிலே மனக்கோட்டையிலே உன் வீட்டை காட்டு. அந்த வீடப்படி விழுமண்டே காண்பித்தோம். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று யெகோவா சொல்லுகிறார். அப்பொழுது டேவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாகி இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பரலோகத்திலே அதைத்தான் கிறிஸ்தவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். படு பயங்கர வஞ்சிப்பில் இருக்கிறாய். கத்தோலிக்கனே, மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கனே, ஓஜி, எத்தனையோ ஆவிக்குரிய சபை மற்ற கலப்பு தொடக்கம் உலகங்கம் செத்தபின் மோட்சம் நீதியுள்ள ராஜா வந்து போட பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியிலே
சந்திரன் இல்ல பூமியிலே, வியாழன் செவ்வாய் இல்ல பூமியிலே. Isaiah, I will go where you just lead me. Isaiah 32 1 2 இதோ Isaiah is one of the major prophets. உனக்கு என்ன சந்தோஷமா இல்லையா? ரக்கு ரக்குன்னு அவளுக்கு நீதி. இதோ ஒரு ராஜா பேக்கிந்த வார்த்தை எப்படியா நீதியாக அரசாளுவார். நடக்குதா நீதி? இப்ப அமெரிக்காட்ட நீதி இருக்கா? கனடாட்ட, பிரிட்டன்ல இன்றைக்கு 2 தடவை ஒரு காட்சியை பார்த்தேன். காலையிலே நான் கொஞ்சம் பார்க்கறது இன்றைய நாள் இதுவரையிலும் நாங்க நித்திரைக்கு போயிட்டோம். ராத்திரி தேசங்கள்ல என்ன நடந்திருக்குது எங்களுக்கு ராத்திரி, அவன் மற்ற இடங்களுக்கு பகல், சிலருக்கு பின்னேறம். ஒரு என்னமோ ஒரு இடம் ஆப்பிரிக்காவில், சரியா? அங்கே இருக்கிற ஒரு சகோதரி தாய் ஆஸ்திரேலியாவிலே வேலை செய்கிறாள். அங்கே what's happening in her place in Australia? Genocide. அதாவது ஒரு கூட்டமாக ஜனங்களை கொல்ல அங்கே கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் சாகிறார்கள். இலங்கையில் நடந்த யுத்தம் உங்களுக்கு ஞாபகம் தானே? இவள் என்ன செய்தால், இன்னமும் ஒரு கூட்டத்தில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நிக்க ஓடி போய் அவர் காலில் விழுந்து, I wish I showed you that. அண்ணாண்டு எங்களுக்கு உதவி செய்யும், நீதி இல்லை, நீதி இல்லை, எங்களுக்கு உதவி செய்யும். அவள் நாட்டுக்காக பரிந்து பேச விடமாட்டேன் என்றார்கள். அவர் தூக்கி எழுப்பு, அவர் 2 கால்களையும் பிடிச்சு கொண்டாள். நீதி கேட்டாளுகிறாள். எத்தனை ஜனம் இன்றைக்கு உலகெங்கும் நீதி நீதி எங்கே? நீதி செலுத்துவார் எங்கே? தாய்மாரின் கைகளிலே இருந்த பிள்ளையை வாங்கி ஒரு குத்து 20 நாட்களிலே அவளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். தன் பிள்ளை சாவதை கத்தியால் குத்தப்பட்டு கண்ணுக்கு முன்னால கண்ட தாய் எப்படி இருக்கும்? கெஞ்சினாள். அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், நான் கவனிக்கிறேன், என் டீமை நான் அனுப்புகிறேன், எழும்பு, கவலைப்படாதே, அப்படி ஒன்று சொல்லி ஆறுதல் சொன்னார். நீதி எத்தனை பேருடைய கண்களிலே கண்ணீர். நீதி எங்கே? யாரு நமக்கு நீதியை செலுத்துவார்கள்?
ஜனங்கள் படும் வேதனையை நான் கண்டேன், அறிந்திருக்கிறேன். மோசஸ் அவர்கள் கண்ணீரை நான் கண்டேன். மோசஸ், நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களை விடுவிக்க. நான் அப்படி பேசும் நேரத்தில் யார் உன்னுடைய டாடி, யார் உன்னுடைய அதி உயர்ந்த தேவன், யேசுவாவின் அடி என்பதை அறிந்து கொள்ள. You should be able to touch daddy's heart. அவர்கள் படும் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். மோசஸ், அவர்கள் கண்ணீரை கண்டேன், அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். வா, உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன். நாங்கள் என்ன காண்றது? எங்களுடைய வீடு, அயலார், மட்டக்களப்பு தெருக்கள், காத்தாங்குடி, அங்கால ஒரு 4-5 கடை, அதுவும் காத்தாங்குடியாக்குற அல்லது கடைகளே இருக்காது. அந்த மட்டக்களப்பு பாலம். What about the whole world? They are weeping. India is weeping. எல்லாரும் தங்களை கைவிட்டார்களாம். மேற்க நாடுகள் அவர்களை கைவிட்டார்களாம். அவள் அந்த தாப்பனை இழந்த அந்த படிச்ச பெண் கத்தனால் கத்து. ஒருவரும் வந்து என் தாப்பனை பார்க்காம அவர் சத்து போன. அவருக்கு ஆக்சிஜனும் இல்லை, வைத்தியனும் இல்லை, ஒருவருமே இல்லை. என் அப்பாவை எப்படி கொடுக்க போறீங்க? Bring my daddy. இயேசுவை நீ பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவருடைய உணர்ச்சி, அவருடைய உள்ளே இருக்கிற வேதனைகள் உனக்கு வரும். You will know you are living in a hurting world. ஒரு கண்ணீர் நிறைந்த அநீதியான வேதனை உள்ள ஜனங்கள் மத்தியிலே நீ ஜீவிக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்வாய். When you begin to get closer and closer to Yeshua and Daddy, அவர்களுக்கு இருக்கிற பாரமும் வேதனையும் பயந்து கொள்வார்கள். முற்றிலுமாக எங்களால் தாங்க முடியாது. ஜனங்களுக்காக நான் பரிந்து வைக்கிறேன். 3 நாட்கள் என்னோட கூட இருந்தார்கள். சாப்பாடு இல்லாம இங்கே இருந்தார்கள். நான் வழியிலே அனுப்பின அவர்கள் சோர்ந்து விழுந்து போவாங்க. நீங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுங்க. சிலாக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்து தங்கள் வாழ்க்கை பெரிய படமாய் வந்ததுனாலே தங்களோடு நடிக்க வேலை செய்யும் ஊழியர்களை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, அவர்களின் நிலைமை
அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் யோசனைகளை எல்லாமே வேறு எங்கேயோ ஒன்றில் அவர்கள் குடும்பம் அல்லது வேறு இது. எதுக்காக இவர்கள் வந்தார்கள்? ஏன் ஊழியத்துக்கு வந்தார்கள்? எதற்காக வீட்டை விட்டு வந்தார்கள்? என்ன நிலையில இருக்குது? அவர்களுடைய இருதயம் அப்படியா இருக்குது? ஏன் உனக்கு வேலை செய்கிறார்கள்? நானுங்கிற வாழ்க்கை உள்ளே உடையாமல் மற்றவர்கள் படும் வேதனைகளை அறிய முடியாது. நீ உன் வீடும், உன் வாகனம், உன் பிள்ளைகள், உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம், உன் பணம், அதுதான் உன்னை மறைத்திருக்கும். பக்கத்தில் இருக்கிறவர்களின் வேதனை நீ அறிய மாட்டாய். நீதியுள்ள ஒரு ராஜா நிச்சயம் தேவை. எங்கே நீதி? நீதிமன்றங்களிலே நீதி இருக்கிறதா? அதானே சொன்னேன். அந்த ஓய்வு பெற்ற அந்த நீதிபதிகள், where will you find, pastor? Where is justice? நீதிமன்றம் இந்த பக்கமா? உட வீட்டுக்கு கட்டவா? அந்த பக்கமா தலையை வச்சு படுக்க வேணாம் அப்படி சொன்னவா? மெய்யான தேவனோடு உறவில்லாதவர்களாய், வார்த்தை என்றால் என்னென்று அறியாதவர்களாய், வழி நடத்த மேய்ப்பர் இல்லாதவர்களாய், பேயின் கையிலே பிடிபட்ட மாதிரி உலகம் என்ற உலகம் என்பதற்கு நிழலாக இருந்த எகிப்திலே மகளாக புழுக்களை போல நெளிந்து கொண்டிருந்தவர்களை தேவனாவது அதிகமர் விடுவார். அவருடைய நேரத்துக்காக பார்த்து கொண்டிருந்து தான் எழுப்பிய அந்த மனுஷனை மோசஸ் தன் மாமனாரின் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து என்ன இந்த நெருப்பு எரியுது என்று பார்க்க போய் அங்கே அந்த மரம் அந்த நெருப்பினாலே எரியாததை அவன் கண்டு ஏனென்று பார்க்க திரும்பினான். அது ஒரு அடையாளமாக அவனை கவனத்தை செலுத்தும்படிக்கு அவர் செய்த வேலை மந்திர வித்தை அல்ல. Then he heard the voice. He spoke. Moses. ஜனங்கள் படும் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்கள் அவர்கள் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். I don't know why I'm saying this thing today. அநீதியினாலே கைவிடப்பட்டவர்களாய் எந்த பக்கத்திலுமோ இதர God ஒரு தேவன் உண்டா? அங்கே தேவன் யார் எங்களுக்கு நீதி செலுத்துவார்கள்? எங்கள் அரசாங்கமா? யார்?
இஸ்ராயலின் படும் வேதனையை கண்ட தேவன் அவர்கள் கண்ணீரை கண்டு விடுவித்தவர். அவர் மாறி போகவில்லை. அவர் ஒருவரே தேவன். நான் சும்மா வாக்குத்தத்தங்களை போட்டு உன்ன மயக்க மாட்டேன். அநேகமா இந்த இந்திய ஊழியர்கள் செய்கிற மாதிரி வாக்குத்தத்தம் தான். No heart compassion or nothing. அவர்களை விடுவித்து மோசே மூலமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, வாழ்க்கைக்கு காவலாக, ஆசீர்வாதமாக, ஒரு வித்தியாசப்பட்ட ஜனமாக வெளிச்சத்திலே ஜீவிக்க சீனாய் மலைக்கு கொண்டு வந்தது அவருடைய உடன்படிக்கையை கொடுக்க. ஹலோ, 10 கட்டளை அவரது உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. The Torah was given as a covenant at the Mount Sinai. வாழ்க்கையின் ஒழுங்குகள், வாழ்க்கையின் பாதுகாப்புகள், புத்திமதிகள், வழிகள், வாழ்க்கைக்கு தேவையான உண்மை. ஏன் ஆளுகிறான் உலகம் அனைத்தையும்? So he gives them instructions at the Mount Sinai. அதான் அவர் அங்கு அழைத்து கொண்டு போனது. That's why அவருடைய திட்டம் அந்த மலைக்கு கொண்டு போனது. வாழ்க்கையின் விதிகள் ஒழுங்குகளை காண்பிக்க. ஜனங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற. இன்றைக்கு மனுஷன் கிருபையின் காலமாம். யேசுவா எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையின் அர்த்தம், வாழ்க்கையின் வழி தடமாறாலுமே இருப்பதற்கு துன்மார்க்கர் உலக ஜனங்கள் பெரும்பாலான போலி கிறிஸ்தவர்கள் தாங்கள் இடறுவது இன்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். இன்றைய காலையிலே ஒரு சகோதரன் வந்து ஒரு குடும்பம்
சூனியத்திலே அகப்பட்டிருக்கிறது. அந்த சூனியத்தின் விளைவினாலே அவர் வருத்தப்பட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே எப்படியோ எங்களுடைய போன் நம்பரை எடுத்து யார் எடுத்தையோ அவர்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரனோடு பேசி எங்களுக்கு நெருக்கமும் ஆபத்தும் வந்தது, ஜெபம் பண்ண வேணும் என்று திஸ் மார்னிங் அவர் வந்து என்னோட கூறினார். I said yes. கிழக்கிழங்கையும் வடக்கும் சூனியத்தினால் நிறைந்த ஊர். இஸ்லாம் மதத்திலையும் சூனியம் இருக்குது, பௌத்தர்களிடத்திலையும் சூனியங்கள் இருக்குது. தமிழர்கள் செய்கிற சூனியம் டிப்ளோமா, அதை ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல ஒரு மனுஷன் நல்ல வாரது சரியில்லை. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சு, அவனுக்கு ஒரு வாகனம் கிடைச்சு, நோ சூன்யம். நான் சொன்னேன், முதலில் அவர்கள் வீட்டை கிளியர் பண்ண சொல்லுங்க. உண்டங்கள், படங்கள், சுரபங்கள், எல்லா சோமாலைகள், உருத்தரிய மாலைகள், அந்த மாலை இந்த மாலை சகலத்தையும் வழியால் அனுப்பு. இதற்கு வேற மாறாக இருக்கிறதெல்லாம் வீட்டை விட்டு வழியால் எடுத்து அவை எரிக்கப்பட வேணும். நான் ஜெபம் பண்ணுவதாயிருந்தால் வலுவழுத்த ஒரு கிறிஸ்மஸ் பாப்பாவை நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவதல்ல. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள அதி உயர்ந்த தேவன் ஒருவரே. அவர் கத்தோலிக்கனும் அல்ல, மெதடிச்சவனும் அல்ல, ஏஓஜியும் அல்ல, லைட் ஹவுஸும் அல்ல, எந்த ஹவுஸும் அல்ல. And knows nothing of those things. He is Almighty, Creator, Yeshua Daddy. பிசாசையும் அவனுடைய ஊழியக்காய் செய்யும் அசுத்தாவிகளையும் அவர் ராஜ்யத்துக்கு விரோதமானவர்களையும் சப குழியில இருந்து எழுப்பி அவர்களுக்கு நியாயம் தீர்த்து பேய்களோடு சேர்ந்து எரிகடலுக்குள்ளே அனுப்புகிற தேவன். அவர் ஒருவரே தேவன். இதை செய்யுங்க. Clear out everything. சண்டு தோணியில கால வைக்க முடியாது. அவருடைய ஒழுங்குகளை சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அவரிடத்தில் கேட்போம். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடார். மேல வானத்திலும் கீழே பூமியிலும்
பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள எந்த ஒரு சிருஷ்டிக்கு ஒப்பாக ஒரு முண்டத்தையோ சுரூபத்தையோ சிலையோ படத்தையோ எதை இது வைக்காது. நயரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை அவர் அது உயர்ந்த ஒரே தேவன், நீயோ அவரை அறியாது குரங்கு உருவத்தை ஏற்படுத்துகிறாய், மாட்டை ஏற்படுத்துகிறாய், பாம்புகளை ஏற்படுத்துகிறாய், 300 கோடி சிலைகளை ஏற்படுத்துகிறாய், மிருக உருவங்கள், மனுஷனை போன உருவங்கள். என்ன சொன்னார்? இவர்கள் என்னை பாய்க்கிறவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வெளுத்து வாங்குவேன். சூனியக்காரர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அனைவரும் எரிகடலுக்குள்ளே போவார்கள். வெளிப்படை புத்தகம் 9ஆம் அதிகாரம். சீனாய் மலையில இது கொடுக்கப்பட்டது. கட்டளைகள், ஒழுங்குகள், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு. இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் மந்திரகாரர்கள்ட்ட, பூசாரிகள்கிட்ட, சாத்திரங்கள்கிட்ட போய் பிடிபடுகிறார்கள். இவர்களை வழிநடத்துகிறவர்கள் மாயக்காரரும் குருடர்களும் இந்த கிறிஸ்தவ மண்டபங்களிலே குருட்டு வவ்வால்கள். அந்த ஜனத்தை பாதுகாக்கும்படிக்கு வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லி பேயின் கையிலே ஆப்படாதபடிக்கு இவர்களை வைக்க குருட்டு வவ்வால், பெருவாகிற நாய், எதிரி வந்தாலும் குறைக்க தெரியாத நாய், ஊழியர்கள் என்று வெளியிலே ஜனங்கள் போய் சூனியத்திலே ஆகப்பட்டு, பூசாரிகளிடத்திலே ஆகப்பட்டு மாண்டு போகிறார்கள். எத்தனை பேர் செத்து போகிறார்கள். பொல்லாத சாபங்களினால், சூனிய பொருட்களினால் குணங்களுக்கு போய் நேர்த்திக்கடன் வைக்கிறார்கள். அவரை கோபமூட்ட அதி உயர்ந்த தேவனை மனம் திரும்பவாய. முதலாவது கட்டளை மனம் திரும்ப. ஜீவனுள்ள தேவனண்டை மனம் திரும்ப. முன்பு ஒரு காலத்திலும் இப்படியான ஒரு சூழ்நிலை நடக்காத நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். இனமும் இலங்கை, ஸ்ரீலங்கா ஏதோ ஜன நடமாட்டம் அங்கேயும் இங்குமாக போய்கொண்டிருக்குது.
இந்த நேரத்திலும் முழு லாக்டவுன் போடலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த நேரத்திலும் இதுகளை விடுவோம். சரி, நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா? நீ ராஜ்யத்துக்குள்ளே போகும்படிக்க என்ன காரியம் என்று பார்க்கிறாயா? அல்லது இன்னும் பனங்கிழங்கு உதிக்கிற மாதிரி உதிக்கிறாய் ஆக்களை சேர்ந்தும் போன்லையும் வாய மூடி வச்சிட்டு இரு. மனம் திரும்பு. கோல் சொல்லாம உனக்கு இருக்கலாது. கோல் ஒரு ஆவி. மனம் திரும்பு. இவைகளுக்கு தான் இயேசுவா சொன்னது, மனம் திரும்பு. முந்தி இருந்த மனம் திரும்பட்டும். தேவனண்டை திரும்பட்டும். அவருக்கு விருப்பமில்லாதவர்களை தூக்கி அறி. புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கு. நீ கொண்டாடும் பண்டிகைகள் வருஷமும் உயிர்த்த ஞாயிறும் நத்தார் கிறிஸ்துமஸ் என்று அதன் வேரை உனக்கு காண்பிக்க நேரம். நீ உண்மை உள்ளவனாயிருந்தால், நீ உண்மையை பற்றி கொள்ள விரும்பினால் நீ வெக்கப்பட்டு போவாய். இதையா நான் கொண்டாடினேன்? சில வாழ்க்கையின் ஒழுங்குகள் மிக முக்கியமாய் தேவையானதுகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை மட்டும் படிக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. இயேசுவா கொண்டு வந்த கட்டளை, கற்பனை, புத்திமதிகள், ஆலோசனை மற்றெல்லாம் பார்ப்பார்கள். அதுக்குதான் அவர் கொண்டு வந்த அற்புதமான நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள ஒழுங்குகளை சொன்னவர். அந்த மலை பிரசங்கம் என்று வெள்ளக்காரன் போட்ட தலையங்கம் ராஜ்யத்தின் பிரசங்கம். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆலோசனைகள், புத்திமதிகள், சாந்த குணமுள்ளவர்கள், the humble shall inherit the earth. பூமியை சுதந்தரித்து சொந்தமாக்கிக் கொள்வார்கள். பூமியை இவைகளை தான் கிறிஸ்டியன் சர்ச்சை தூக்கி அறிஞ்சிருக்கிறது என்று வரை. ஆகையினாலே பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார். அன்னை மடியில், தேவன் மடியில், ஒருவர் மடிக்கும் போகிறதில்லை. மனதிரும்புதல் முதலாவது கட்டளை. நற்செய்தியை விசுவாசிப்பது. நற்செய்தி சிலுவை மரணம் அல்ல. நற்செய்தி வர இருக்கும் ராஜ்யம். நீதியுள்ள ஒரு ராஜா மாறார் ஆளுகை செய்ய பூமிக்கு. போக வேண்டிய அளவில் இப்ப பார்க்க வேண்டும்.
நத்தார் கொண்டாடின பலர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் மனம் திரும்பாமல். இப்ப பார்க்க வேண்டும். சபைகளுக்கு தேவையான முதல் மனம் திரும்புதல் எல்லாருக்கும். Eureka, Yehova Vashbreka. Yehova Panoveleka Vunika. Isa Yehova Panoveleka Vazamika Shalom. Yehova உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் உங்களோட கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உலக சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடு. கடமைக்காக இந்த புத்தகத்தை படிக்காதே. வருகிறேன் என்றவர் நீதியுள்ள ராஜா வருவார். பூமியை அரசாளுவார். அது எப்படி கொரோனா மாதிரி மீது வந்த பார்த்துட்டு பேரா 100 வயதுல அவர் வந்த நேரம் ஒருவன் செத்தால் அப்படி அப்பையும் இருக்கும். அவன் குழந்தை எழப்படுவானாம். யார் சொன்னது? எடுத்து வாசிப்பார். நான் சொல்ல மாட்டேன் எங்க இருக்காண்டு. தேடி தடவி வாசி. அல்ல உன்னை சோம்பறியாக்குவன். 100 வயதில் ஒருவன் செத்தா. அவர் வந்த நேரம் எருசலேமிலே அவன் பேபி குழந்தை எனப்படுவானாம். அப்ப 300, 400, 500 வருடங்களுக்கு ஜீவிப்பார்கள். இப்பொழுது 9 கோடி என்று சொல்லுவார்கள். அவர் வந்த நேரத்திலே 60க்கு மேலால போயிரும் ஜனத்தொகை. மாட்டாங்க. யுத்தங்களை கற்றுக்கொள்ளாது தேசங்கள். ஓகே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. Learn to say every day in at least one meal next year in Jerusalem. So take care, protect yourself. Love you all. Bye for now.